கிபி 2100 ஆண்டு அமைதி பூங்காவாய் திகழ்ந்த தமிழ்நாட்டை ஆணவம் பிடித்த ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். எல்லையில்லாத அதிகாரம் படைத்த நான் யார்? இந்த தமிழ்நாடு எனும் தங்க தரணியை ஆளும் தன்னிகர் இல்லாதவன் மாமன்னன். இந்த தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர். ஏனென்று கேட்கவோ எதிர்த்து பேசவோ எதிர்க்கட்சியே இல்லாதவன். என்னுடைய பெயர் சதாசிவம். நாங்க யாருமே சதாசிவத்துக்கு ஓட்டு போறதே இல்லை. ஆனா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறான். அது எப்படின்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இவனுங்க மக்கள் ஓட்டு போட்டு மந்திரி ஆகல, மிஷின் ஓட்டு போட்டு மந்திரி ஆனவனுங்க. நாடு எப்படி உருப்படும்? நாய்ங்களா, ஓடுங்கடா ஓடுங்கடா. இந்த நாடு என்னுடைய சொத்து. இந்த நாட்டு மக்கள் என்னுடைய அடிமைகள். பணிந்தால் வாழ்வு, எதிர்க்க துணிந்தால் மரணம். நாட்டில் இருக்கிற அத்தனை கொள்ளக்காரனும் இவங்க சிலதா இருக்கிறானுங்க. அம்மா சொல்றத கேளு, நாட்டு நடப்ப புரிஞ்சுக்கோ. நம்ம நாட்டுல கிடைக்கிற ஒரிஜினல் அரிசி, ஒரிஜினல் பழங்கள், ஒரிஜினல் காய்கறிகளை 3 பேர் தான் அனுபவிக்க முடியும். யார் யாருமா? 1 ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, 2வது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், 3வது ரவுடி பயலுக. நமக்கெல்லாம் பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் காய்கறிகள், பிளாஸ்டிக் பழங்கள், அவ்வளவுதான். எவ்வளவோ பேர் இந்த அநியாயத்தை தட்டி கேட்டாங்க. அத்தனை பேரும் மண்ணுக்குள்ள இருக்காங்க. மனுஷன் உசுருக்கு கேரண்டி இல்ல. அந்த நீதிபதிகளுக்கு சம்பளம் கொடுப்பவன் நான். எனக்கே நீதி சொல்வதா? என் விரல் அசைவிற்கு நடனமாடத்தான் நீதிமன்றங்களே தவிர நீதியை நிலைநாட்ட அல்ல. தமிழ்நாட்டோட நெற்களம் தஞ்சாவூர். சோழ நாடு சோறுடைத்துன்னு பேர் வாங்குச்சு. இப்போ அந்த தஞ்சாவூரோட நிலைமை, அந்த டெல்லிக்கார பயிலுவா அவனுங்களாவே ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு தஞ்சாவூருக்கு வந்து விளைச்சல் நிலத்தெல்லாம் போர் போட்டு மீத்தேன் எடுக்கிறானுங்க. இப்போ அந்த மக்களோட நிலைமை, காலை சாப்பாட்டுக்கு 3 மாத்திரை, மத்தியானம் சாப்பாட்டுக்கு 5 மாத்திரை, நைட்டு சாப்பாட்டுக்கு 2 மாத்திரை. டெல்லிக்கார பயலுக்கு மட்டும் சோறு. இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த எங்களுக்கு மாத்திரையா? அப்ப நடந்த தேர்தல்ல தான் இந்த சதாசிவம் ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் கொடுத்து ஜெயிச்சான். அப்ப உட்கார்ந்தவன் தான். இன்னும் அவனை இறக்க முடியல. அப்பா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா? ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்குமா? இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதிகட்ட மானிடா, மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன் கேள். ஒரு நாள் பிரகாசமா ஒரு சூரியன் உதயமாகும். மக்கள் எல்லாரும் அந்த சூரிய ஒளிக்குள்ள போவாங்க. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த சூரியனையும் தாண்டி மக்கள் ஒரு புது உலகத்தை பார்ப்பாங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். பறவை உயரே பறந்து வாழ்வின் போராட்டம் வென்றும் கண்டே. சூரியனை தாண்டி புது உலகம் கண்டோம். நம்மை